Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள அரையணி கிராமத்தில் புனித ஜெபஸ்தியான் ஆலய வருட திருவிழாவை முன்னிட்டு கடந்த 13ஆம் தேதி இரவு ஊர்க்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடிவரியாக 3000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. ஊர்க்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜான் பால்ராஜ் என்னும் டிரைவர் குடிவரியை செலுத்த முயன்றபோது ஊர் தலைவர் சின்னப்பன் என்பவர் உன்னையும் உனது குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக கூறி வரியை பெற மறுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது குடிவரியை பெறுமாறு கெஞ்சி பார்த்த ஜான் பால்ராஜ் ஒரு கட்டத்தில் வரி பணத்தை வாங்க முடியுமா முடியாதா என எழுந்து சத்தம் போட்டுள்ளார். ஜான் பால்ராஜ் சத்தம் போட்டதால் ஆத்திரமடைந்த துணைத் தலைவர் ஜஸ்டின் திரவியம் உன்னிடம் குடிவரி வாங்க முடியாதியா என கூறியபடி ஓடி வந்து எட்டி உதைத்து கீழே தள்ளி தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த ஜான் பால்ராஜ் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த நிலையில் தனது கணவர் ஜான் பால்ராஜுடன் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த ஜெபமாலை ஊர் பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டுவதை தான் தடுத்ததால்தான் தன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா அந்த கம்மாவரத்தில் நீர்நிலை புறம்போக்கில் கட்டடம் கட்டுறதுக்கு பார்த்தாங்க. நான் அரசு புறம்போக்கு இடங்களில் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு மனு கொடுத்தேன் மூலியமாக விவசாயர் நடவடிக்கை எடுத்து நீங்கள் கட்டடம் கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நீ எப்படி நடவடிக்கை எடுப்ப அப்படிங்கிற இதில் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு. நீங்கள் கோயிலுக்கு வரக்கூடாது, நீங்கள் யாரோடையும் பேசக்கூடாது, யார் உங்களோட பேசுகிறாங்களோ அவங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதால் தனது குழந்தைகள் கூட வெளியில் விளையாட முடியவில்லை என ஜெபமாலை கவலை தெரிவித்தார். நாங்கள் 2 சின்ன குழந்தைகளை வச்சிருக்கோம். வெளியே கூட போய் விளையாட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் மிகுந்த மனவேதனையில இருக்கிறோம். தேவாலய திருவிழாவில் தங்களை பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தங்களுக்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என ஜெபமாலை கேட்டுக் கொண்டுள்ளார். எங்களோட கோரிக்கை எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு. அதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை வேணும். எங்களுக்கு ஊரோட எங்களுக்கு வரியை சேர்த்து நாங்களும் திருவிழா கொண்டாடணும். அதை எங்களோட அனுமதிக்கணும். இது ஒரு புறம் இருக்க கோவில் திருவிழாவிற்கு எவ்வளவு செலவு வரும் என்பதை முடிவு செய்யவில்லை எனவும் அதை முடிவு செய்த பிறகுதான் குடிவரி எவ்வளவு என்பதை சொல்ல முடியும் என்றும் ஊர்க்கூட்டத்தில் கூறியதாக கிராம மக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.